ஹே காய்ஸ், இப்போது நம்ம என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு இருக்கிறது நார்மல் கமாண்ட் எக்ஸிக்யூஷன். கரெக்டாக? ஸோ கமாண்ட் எக்ஸிக்யூஷன் நம்மளால் ஒரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அது என்ன கமாண்டாக வேணால் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டிஏஆர் கமாண்டாக இருக்கலாம், என்ன மாதிரி கமாண்ட் வேணால் இருக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டாவது என்ன கமாண்ட் வேணும் அப்படின்னா, நம்ம ஃபோல்டர்ஸை சேஞ்ச் பண்ணோம். ஸோ சேஞ்ச் ஃபோல்டர்ஸ். ஸோ நம்ம ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு போகணும். எப்படின்னா சிடி அப்புறம் ஃபோல்டர் நேம் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃபோல்டருக்கு போகணும். இதே நம்ம மூணாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு அதே தான், சேம் தான். அப்லோட் அப்படின்னு கொடுத்து ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி டவுன்லோடுக்கும் அதே தான். ஸோ இப்போ நான் ஃபோர்த் டவுன்லோட் அப்படின்னு பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு டவுன்லோடும் சிம்பிள் தான். அதே மாதிரி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்து ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ இப்போது எல்லாத்துலேயுமே நம்ம காமனாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸில் எல்லாத்துலேயுமே என்ன விஷயம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு கமாண்ட் வருது. அதுக்கப்புறமா அந்த கமாண்ட் ஆர்கியூமெண்ட் மாதிரி வருது. கரெக்டாக? ஸோ இது ஒரு கமாண்டு, இது ஒரு கமாண்டு. இது கமாண்டு, இது ஆர்கியூமெண்ட்ஸ். கரெக்டாக? இது ஒரு கமாண்டே கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் கமாண்டு தவிர இது ஆர்கியூமெண்ட்ஸ். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பிரித்து வைக்கணும். இப்போ நம்ம இதை பிரித்து வச்சோம் அப்படின்னா இதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு லைட்டாக குழப்பலாம், பட் இது நம்ம ஃப்யூச்சரில் பண்ண உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஓகேவா? ஸோ இது முதல்ல கமாண்ட்ஸை பிரிக்கணும். ஸோ பிரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த ஒரு கமாண்டையும் நம்ம லிஸ்ட் ஆக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி இதை லிஸ்ட் ஆக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம இது ரா இன்புட் ஈக்குவல் டு கமாண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, வாங்கிட்டு ஸோ கமாண்ட் ஈக்குவல்ஸ் டு கமாண்ட் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்து இது உள்ளே ஸ்பேஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது ஒரு லிஸ்ட்டாக மாறும். எப்படி தெரியுமா? இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? பிரிண்ட் கமாண்ட். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும், இப்போ நான் இதை இதை கமெண்ட் பண்ணுறதுனால என்னால் ஒரு கமெண்ட்டை சென்ட் பண்ண முடியாது. சென்ட் பண்ணி அந்த ரெஸ்பான்ஸை வாங்க முடியாது. பட் ஸ்டில் இந்த கமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நான் ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை கிளியர் பண்ணிட்டு நான் பைத்தான் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு இதையும் கிளியர் பண்ணிட்டு பைத்தான் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ எப்பவும் போல தான் இருக்குது. இப்போ நான் கமாண்ட் அனுப்புனேன் அப்படின்னா அங்கே போகாது. பிகாஸ் இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும்தான் ஆகும். அது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன கமாண்ட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா சிடி அப்படின்னு பண்ணி ஃபைல் நேம் சும்மா போடுறேன். ஓகேவா? இப்போ என்ன நடக்குது பாருங்கள். ஒரு ஸ்பேஸுக்கும் நமக்கு அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கமாண்ட் மாதிரி நமக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிஸ்ட்டு மாதிரி நம்ம எடுத்துட்டோம். இதை ஒரு ஸ்ட்ரிங்காக இல்லாமல் லிஸ்ட்டு மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம என்ன விஷயங்களை வேணால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு கிடச்சிருச்சு. அதாவது இந்த சிடிங்கிறது ஒரு கமாண்டு, இந்த ஃபோல்டர் நேம்ங்கிறது பக்கத்தில் இருக்கிற ஆர்கியூமெண்ட். ஸோ ஒரு கமாண்ட் நம்ம தனியாக பிரிச்சிட்டோம். ஒரு லைனை ஒரு வேர்டாக நம்ம பிரிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி நம்ம நிறையா விஷயங்களை பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு பேசிக் சின்ன ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இப்போது நம்ம இங்கே ஆஃப் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் எக்ஸிட் பண்ணுறேன். Ctrl+C கிளிக் பண்ணுறேன். பட் இப்போது இங்கே ஆஃப் பண்ணிவிட்டு நான் இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இன்னும் எக்ஸிட் ஆகலை. நான் போயிட்டு Ctrl+C கிளிக் பண்ணால் தான் எக்ஸிட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா எக்ஸிட் ஃபீச்சர் ஆட் பண்ணலாம். அதாவது நான் இப்போ இங்கே எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா அந்த கமாண்ட் என்ன பண்ணும், இந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற கனெக்ஷனையும் க்ளோஸ் பண்ணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் மறுபடியும் ஆன் பண்ணி விட்டுறேன். இப்போது நான் இங்கே இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக இப்போது இந்த இடத்துல இஃப். ஓகேவா? இஃப் கமாண்ட் நம்ம இதை எப்படி அக்சஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு லெட்டர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு லெட்டர் நம்ம எப்படி பண்ணுவோம், ப்ராக்கெட்டில் 0ன்னு போடுவோம். கரெக்டாக? இப்படி பண்ணால் தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேர்டை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் இப்போ நம்ம இப்போ பண்ணுவோமா, இஃப் கமாண்ட் ஈக்குவல்ஸ் டு எக்ஸிட். ஓகேவா? இஃப் கமாண்ட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸிட்ங்கிறத நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுப்போம். இஃப் கமாண்ட் ஈக்குவல்ஸ் டு எக்ஸிட் சில விஷயங்களை பண்ணேன். அங்கே என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணேன். ஸோ
செல்ஃப் டாட் கனெக்ஷன் டாட் க்ளோஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸிட் அப்படின்னு இந்த பர்டிகுலர் கோடு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எக்ஸிட்டுங்கிறதும் இந்த கனெக்ஷனுங்கிறதும் டோட்டலாக வந்து இந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணும். ஓகேவா, ரெண்டுமே ஒரே விஷயம் தான் பண்ணும். நான் 2 வாட்டி போட்டிருக்கிறது ஒரு சேஃப்காக தான். ஓகேவா, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இஃப் எக்ஸிட்டுங்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணும். அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ரன் பண்ணும். கரெக்டாக. பட் இப்போ இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த எக்ஸிட் கோடு வந்து இதை மட்டும் தான் எக்ஸிட் பண்ணும். பிகாஸ் வந்து இந்த எக்ஸிட்கிற கமாண்ட் வந்து இங்கே போகவே போகாது. அங்கே வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாது, சென்டே ஆகாது. கரெக்டாக. ஸோ நம்ம அதை எப்படி நம்ம சென்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சென்ட் கோடை வந்து முன்னாடியே பண்ணிடலாம். ஓகேவா, எப்படி அப்படின்னா ஸோ அது எப்படின்னா நம்ம வந்து இது வந்து இங்கே பண்ணுறதுக்கு பதிலாக இதை வந்து தூக்கிட்டு போயிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் உள்ள பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல நான் பண்ணுறேன். இந்த இடத்துல பண்ணேன் அப்படின்னா எப்படியும் வந்து இந்த கமாண்ட் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து செக் பண்ணிக்கும். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த செல்ஃப் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது செக் பண்ணும். இஃப் கமாண்ட் 0 ஈக்குவல்ஸ் டு எக்ஸிட் க்ளோஸ் பண்ணிடு. இந்த லைனுக்கே போகாமல் க்ளோஸ் பண்ணிடும். கீழே இருந்து சென்டும் பண்ணாது. கரெக்டாக. பட் அப்படி பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், நமக்கு மட்டும்தான் எக்ஸிட் ஆகும், விண்டோஸில் எக்ஸிட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த சென்ட் கமாண்டை மட்டும் தூக்கி இங்கே போட்டுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸிட்டுங்கிறது அங்கே சென்ட் ஆகும். ஓகேவா, சென்ட் ஆகிட்டு இஃப் கமாண்ட் ஈக்குவல் டு எக்ஸிட் இது க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த எக்ஸிட்டுங்கிற கமாண்ட் அங்கே சென்ட் ஆகிட்டு இங்கே வந்து க்ளோஸ் ஆகிடுது. அண்டு அதுக்கப்புறம் ரிட்டர்னே ஆகாது. ஓகேவா, பிகாஸ் இப்போ நம்ம அங்கே போய் சில விஷயங்களை பண்ண போகிறோம், அது வந்து ரிட்டர்ன் பண்ணாத மாதிரி பண்ணிடும். ஓகேவா, ஸோ இப்போது நான் இதை மினிமைஸ் பண்ணிட்டு நான் இங்கே வந்தேன் அப்படின்னா இப்போ இங்கே நமக்கு வந்து ஒரு விஷயம் கிடைக்கும். அது என்ன அப்படின்னா எக்ஸிட். ஓகேவா, எக்ஸிட்டுங்கிற கமாண்ட் வரும். இப்போ அந்த எக்ஸிட்டுங்கிற அந்த கமாண்ட் வந்துச்சுன்னா நம்ம சில விஷயங்களை பண்ணணும். கரெக்டாக. ஓகே, ஸோ இப்போ என்ன இருக்குது, கமாண்ட் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் பாக்ஸ் டாட் ரிசீவ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணும், ரிசீவ் பண்ணும். கரெக்டாக. இப்போ நம்ம இந்த இடத்துல போய் ஒரு கமாண்ட் பண்ணலாம். அதாவது இஃப் இந்த கமாண்ட் வந்து இப்போ நமக்கு வந்து இதுவும் வந்து லிஸ்ட்டாக தான் வரப்போகுது. ஓகேவா, ஸோ இந்த கமாண்ட் வந்து 0 ஈக்குவல்ஸ் டு எக்ஸிட் அதே விஷயத்தை பண்ணுவோம். செல்ஃப் டாட் கனெக்ஷன் டாட் க்ளோஸ் அதே மாதிரி எக்ஸிட். ஓகேவா, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சப்போஸ் வந்து நான் வந்து இங்கே வந்து எக்ஸிட்டுங்கிற கமாண்டை நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எக்ஸிட்டு சொல்லிட்டு சென்ட் ஆகிட்டு இந்த ஒரு கமாண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த 3 லைன்னால இங்கே க்ளோஸ் ஆகிட்டு போயிடும். இதோட ஜாப் முடிஞ்சிருச்சு. அந்த கமாண்டை வந்து நம்ம இங்கே ரிசீவ் பண்ணுவோம். கரெக்டாக, இங்கே ரிசீவ் பண்ணி அதை கமாண்டில் வச்சுருப்போம். அப்போது நம்ம இங்கேயும் என்ன கொடுக்குறோம், எக்ஸிட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீயும் எக்ஸிட் பண்ணிடு அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறமா இது எல்லாமே ரன் ஆகாது. ஓகேவா, ஸோ இப்போ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக. இப்போ இதை கிளியர் பண்ணிவிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் வந்து லிசனர் ஸ்டார்ட் பண்ணுவோம். பைத்தான் லிசனர். ஓகேவா, இங்கேயும் பைத்தான் பேக்டோர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக் கமாண்ட் பண்ணி பார்க்குறேன். FIR பண்ணால் வராதில்ல. ஓகே, நான் தப்பாக பண்ணிட்டேன். கிளியர் பண்ணிட்டு பைத்தான் ரன் பண்ணுவோம். இதை ஓகே, பைத்தான் ரன் பண்ணிவிட்டு இங்கே போய் மறுபடியும் பண்ணுவோம். இப்போது DIR பண்ணுறேன். DIR ஒர்க் ஆகுது. ஓகேவா, இப்போ நான் எக்ஸிட் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா இங்கே எக்ஸிட் ஆகிடுது. கரெக்டாக. ஸோ இப்போ ஒரு புது ஃபீச்சர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸிட் இங்கே ஆகிடுது. இப்போ இந்த எக்ஸிட்டுங்கிற கமாண்ட் வந்து எக்ஸிட் அங்கே போயிருக்கோம். கரெக்டாக, அங்கே போயிருக்கோம். அந்த பேக் டோருங்கிற PYக்கு போயிருக்கோம். இப்போ அங்கேயும் எக்ஸிட் ஆகிருக்கணும். பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே இந்த எக்ஸிட்டுங்கிறது நம்ம இங்கே டைப் பண்ணோம் அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும், முதல்ல சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகுது. அந்த சென்ட் பண்ண விஷயத்த நம்ம வந்து இங்கே முதல்ல வாங்குகிறோம், ரிசீவ் பண்ணிட்டு ஈக்குவல்ஸ் டு 00 எக்ஸிட்டாக இருந்துச்சுனால் நம்ம இங்கேயும் எக்ஸிட் பண்ணுறோம். ஓகேவா, அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கலாம். அதாவது இப்போ இது வந்து லிஸ்ட்டாக இருக்கே, இது லிஸ்ட்டாக இருந்தால் நம்ம எப்படி வந்து ஒரு பேசிக்கான கமாண்ட்லாம் ரன் பண்ணுவோம், அதான் ரன் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டவுட் வரலாம். பட் இப்போது இது லிஸ்ட்டாக இருந்தாலும் ரன் ஆகும். பிகாஸ் இங்கே நம்ம எழுதியிருக்கோம்ல இந்த சப் ப்ராசஸ் மாடியூலில் நம்ம உங்களுக்கு தெரியும், நம்ம மேக் சேஞ்சர்லாம் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணோம், இதில் வந்து ஒரு கமாண்டும் கொடுக்கலாம், அப்படின்னா ஒரு லிஸ்ட்டும் கொடுக்கலாம்.
கரெக்டாக. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கமாண்டுங்கிறதுல இப்போ ஒரு லிஸ்ட் வருது. எப்படி லிஸ்ட் வருது அப்படின்னா எப்படி வரும்? இந்த லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? சிடி இப்படி ஒன்று இருக்குமா, அதுக்கப்புறம் லிஸ்ட் இப்படி இருக்குமா. இந்த சப்ராசஸ் மாடியூலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து நார்மல் கமாண்ட்ஸும் ரன் பண்ணலாம். அட் த சேம் டைமில் இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தையும், லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு விஷயத்தை பண்ண வைக்கலாம். இப்போ நம்ம பண்ண மாதிரி நெக்ஸ்ட்டு எக்ஸிட்டில் வந்து அப்லோட் இருந்துச்சு அப்படின்னா அப்போது ஒரு விஷயத்தை பண்ண வைக்கலாம் நம்ம அடுத்து பண்ண போகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அதே டைமில் லிஸ்ட்டில் வந்து ஒரு நார்மல் கமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு DARங்கிற ஒரு நார்மல் கமாண்ட் வந்துச்சுனாலும் இந்த சப்ராசஸ் மாடியூல் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? பிகாஸ் இந்த சப்ராசஸ் மாடியூலே வந்து இப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணுது. ஸோ லிஸ்ட்டில் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படவே வேணாம். ஓகேவா? அண்ட் லிஸ்ட்டில் நமக்கு வரது ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் தான். பிகாஸ் அந்த ஜேசன் ஆப்ஜெக்ட் பாக்ஸ் உள்ள நடக்குது. நம்ம லிஸ்ட்டு ஒரு கிரியேட் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டை அந்த பாக்ஸ் உள்ள போட்டு அப்படியே அனுப்பிடுது. நம்ம ஓப்பன் பண்ணால் நமக்கு லிஸ்ட்டு தான் வரும் தவிர நமக்கு வந்து வேறு எதுவும் வராது. நம்ம என்ன அனுப்புகிறோமோ அதுதான் நமக்கு வரும். ஸோ இதெல்லாம் எதுக்கு பாசிபிள் ஆகுது அப்படின்னா இந்த ஜேசன் டேட்டாவால் மட்டும்தான் நமக்கு வந்து பாசிபிள் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸிட்டுங்கிற இந்த ஃபீச்சரை பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் ஃபீச்சர் இல்லை சிடி ஃபீச்சர் இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து எதுக்கு லிஸ்ட்டை மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஹே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து அடங்கில் இன்னொரு ஃபீச்சர் ஆட் பண்ண போகிறோம். அதாவது சிடி ஃபீச்சரு. நார்மலாக நம்ம இந்த சிடி கமாண்டை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டைரக்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு. கரெக்டாக? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது டீலொகேஷன் போய்க்கிறேன். இப்போ நான் ஒரு ஃபோல்டர் உள்ளே போகணும் அப்படின்னா சிடி அப்படின்னு அடித்து அந்த ஃபோல்டரோட நேம் அடிப்பேன். கரெக்டாக? இப்போ இப்படி அடித்தேன் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் உள்ளே போகும். இப்போது நான் இருக்கிற லொக்கேஷன் எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் வெறும் சிடி மட்டும் அடித்தேன். அடித்து என்ட்ரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய லொக்கேஷன் வந்து பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? இப்போ நான் சிடி டாட் அப்படின்னு அடித்தேன்னா எனக்கு வந்து பேக் போகும். அதாவது இந்த ஃபோல்டருக்கு பின்னாடி போகும். மறுபடியும் சிடி பைத்தான் கோடிங் அப்படின்னு நினச்சினா இது உள்ளே போகும். இப்போ மறுபடியும் சிடி பேக் டோர் அப்படின்னு நினச்சினா இந்த ஃபோல்டர் உள்ளே போகும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோல்டருக்கு உள்ளே போகிறதும் வெளில வர்றதும் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது இந்த கமாண்டை இப்போ நம்மக்கிட்ட வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஓரளவுக்கு ரெடியாக இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் போயிட்டு நம்மளோட இதே கமாண்டை நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இங்கே ஆல்ரெடி இருக்கிற ஸ்கிரிப்டில் பைத்தான் லிஸ்னர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பைத்தான் பேக்டோர் py என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா இப்போ நார்மலாக நமக்கு வந்து இந்த கனெக்ஷன் வந்துடுச்சா. இப்போது நான் சிடி அப்படின்னு அடித்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த லொக்கேஷனில் இருக்கணும் அந்த லொக்கேஷன் வருது. ஓகே, இந்த கமாண்ட் ஒர்க் ஆகுது. இப்போது நான் வந்து சிடி டாட் அதாவது பின்னாடி போகணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ட்ரு அடிக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஓகே எந்த எதருமே வரல, பேக் போன மாதிரி காட்டுது. இப்போ நான் மறுபடியும் சிடி அப்படின்னு அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக் போகவே இல்லை, அதே லொக்கேஷன்லேயே இருக்குது. இது ஏன்? ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் வந்து இப்போ நம்ம இந்த கோடிங்கில் பார்க்கலாம். இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம், இந்த கமாண்டை ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணேன், அவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கமாண்டை என்ன பண்ணும், இந்த கோடு என்ன பண்ணுது அப்படின்னா சிடி டாட்டுங்கிற அந்த கமாண்டை ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருதோ அந்த அவுட்புட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அவ்வளோதான். அதுதான் நம்மளும் வந்து சென்ட் பண்ணுறோம். அதுதான் நம்ம வந்து நம்மளோட கலினெக்ஸில் அதை கெட் பண்ணுறோம். அவ்வளோதானே தவிர இந்த கமாண்ட் வந்து சிஸ்டமில் ரன் ஆகலை. ஸோ சிஸ்டமில் ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணும், அப்போ தான் ரன் ஆகும். ஸோ எப்படி அப்படின்னா இப்போது இந்த விஷயத்தை நம்ம பண்ணும்போது நம்ம லிஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணோம், அது ஏன் இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும். ஓகேவா? ஸோ இப்போது சிடிங்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட். கரெக்டாக? ஸோ இப்போ அதே இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதே விஷயத்தை இங்கே யூஸ் பண்ணலாம். அதாவது நான் வந்து இப்போது அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் மேலே வந்து ஒரு ஃபங்க்ஷனை நான் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். அதாவது ஒரு மெத்தடு, இது கிளாஸ் இல்லையா. ஸோ ஒரு மெத்தடை டிஃபைன் பண்ண போகிறேன். என்ன மெத்தட் அப்படின்னா நம்ம நார்மலாக எந்த ஒரு சிஸ்டம் ஓஎஸாக இருந்தாலும் சரி ஒரு ஃபோல்டர்லேருந்து இன்னொரு ஃபோல்டருக்கு போகிறதுக்கு நம்ம வந்து என்ன ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணோம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நம்ம வந்து டவுன்லோட் அண்ட் எக்ஸிக்யூட் இது இருந்துச்சுல அந்த லசாக்னே இதில், அதில் கூட நம்ம வந்து டெம்பரரி லொக்கேஷன் போகிறதுக்கு சில விஷயங்களை யூஸ் பண்ணோம். ஸோ என்ன அப்படின்னு ஞாபகம் இருக்கும், சிம்பிளாக வந்து இம்போர்ட் ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு இதை பண்ணோமா, அந்த இப்போது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணலாம். என்ன மெத்தட் அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி. ஓகே, சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலாம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும், OS டாட்
CHDIR அப்புறம் பாத் போடணும். கரெக்டாக? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு பாத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். அந்த பாத்தை இங்கே பண்ணுறேன். இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு டைரக்டரி, அதாவது நம்ம எந்த ஓஎஸாக இருந்தாலும் சரி, அது மேக்காக இருந்தாலும் சரி, லினக்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம லொக்கேஷனை மாற்ற யூஸ் பண்ணலாம். கரெக்டாக? ப்ளஸ் மல்டிபிள் கம்பேட்டபிள். ஓகேவா? இப்போது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்குல்ல, இந்த இடத்துல elif கொடுக்கலாம். அதாவது elsifோட ஷார்ட் ஃபார்ம். கரெக்டாக? elsif கமாண்ட் 0, அதாவது ஃபஸ்ட்டு ஒன், ஓகேவா, ஈக்குவல் டு cd. சில விஷயங்களை பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இதில் வந்து கனெக்ஷனை மேலே க்ளோஸ் பண்ணுறோம். பட் இப்போ நம்ம கனெக்ஷனை க்ளோஸ் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக செல்ஃப் டாட் சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டை யூஸ் பண்ணோம். ஓகேவா? அந்த மெத்தடை யூஸ் பண்ணோம். இப்போது நம்ம எப்போவுமே எப்படி கொடுப்போம், cd டாட் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா வேறு என்ன விஷயங்களை கொடுப்போம் பார்த்தோன்னா cd அப்படின்னு கொடுத்து ஏதாச்சும் ஒரு விஷயங்களை கொடுப்போம். கரெக்டாக? இப்போ இங்கே நான் போயிட்டு எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன கொடுப்போம், cd ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் நேம் கொடுப்போம், பைத்தானோ இல்லை பேக்டோரோ ஏதாச்சும் ஒன்று கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அது வந்து செகண்ட் ஆர்குமெண்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து இப்போ நான் cdன்னு கொடுத்து ஏதாவது ஒரு ஃபோல்டர் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்பேஸே விட போகிறதில்ல. பேக்டோர்னு ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா பேக்டோர் தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடாமல், ஸ்பேஸே விடவே மாட்டேன். கரெக்டாக? விடாமல் ஸ்லாஷ் போட்டு அது அடுத்த ஒரு டேரக்டரியில் நம்பேன், இன்னொரு டேரக்டரி இருந்துச்சுன்னா இன்னொரு டேரக்டரியில் நம்பேன். இப்படி ஒரு ஸ்பேஸே விடாமல் தான் வரப்போகுது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது 0 இது 1. கரெக்டாக? லிஸ்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது 0 இது 1 அப்படின்னு வந்துடும். அப்படி இருக்கிறப்போ நம்ம இங்கே கொடுக்கலாம். இங்கே வந்து நம்ம பாத் கொடுக்கணும். கரெக்டாக? பாத்தில் நம்ம என்ன கொடுக்கலாம், கமாண்ட் அப்படின்னு கொடுத்து 1 அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ என்ன நடக்கும், நான் என்ன கமாண்டு கொடுக்கணும் அந்த கமாண்டுக்கு லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணோம். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ வந்து இதை வந்து எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து கமாண்ட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு கொடுக்கலாம். பிகாஸ் இது நம்ம சும்மா கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரன் ஆகாது. இது நம்ம கமாண்ட் ரிசல்ட்டுக்கு கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே வந்து எல்ஸ் போட்டு, ஓகே, எல்ஸ் போட்டு இதை வந்து உள்ளே கொண்டு வரணும். அப்படி நம்ம கொண்டு வரல அப்படின்னா இது வந்து எப்போவுமே எரர்லேயே இருக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் இப்போது இதை வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணிடும். ஸோ நமக்கு வந்து இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. பட் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒர்க் ஆகும். பிகாஸ் வந்து கமாண்ட் ரிசல்ட்டை சென்ட் பண்ணுவோம். அந்த கமாண்ட் ரிசல்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாக இருக்கும். இது உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஓஎஸை சேஞ்ச் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம ஓஎஸை சேஞ்ச் பண்ணலாம், நம்ம டேரக்டரியை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது ஓகே. இப்போ இன்னும் ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம். அப்படின்னா ஜஸ்ட் வந்து சிம்பிளாக ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி பண்ணலாம். உப்ஸ், ஜஸ்ட் இப்படி சேஞ்சிங் டைரக்டரி 2 அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் போட்டு இந்த பாத்தை கொடுப்போம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான், நம்ம இந்த பாத்துக்கு தான் சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. இதை நீங்கள் கொடுக்காம கூட இருக்கலாம். பட் நான் கொடுக்குறது ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான். இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்கிரிப்ட் வந்து புரிகிற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன காட்டுது அப்படின்னா இது நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதை விட்டுடலாம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இஃப் எக்ஸிட் ஈக்குவல்ட்டாக இருந்தால் எக்ஸிட் பண்ணோம். இதே வந்து சிடிக்கு ஈக்குவல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை பண்ணோம். அப்படி இல்லை, இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணோம். அதுக்கப்புறமா எப்படி லாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து இது நடந்துடும். ஓகேவா? ஸோ இந்த பேசிக்கான கமாண்ட் ரிசல்ட்டை வந்து சென்ட் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து லிசனர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு பேக்டோர் பைத்தான் ரன் பண்ணுவோம். ரன் ஆகுதா? ஓகே. ஸோ இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிடி போடுறேன். முதல்ல ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு சிடி டாட் போடுறேன். பேக் போகுதான் பார்க்கலாம். சேஞ்சிங் டைரக்டரி டு டாட் வந்துருச்சு. இப்போ நான் வெறும் சிடி போடுறேன், எனக்கு வந்து வரல. ஏன் அப்படின்னா நம்ம வெறும் சிடி போட்டால் நமக்கு என்ன வந்திருக்கணும், லொக்கேஷன் வந்திருக்கணும். பட் ஏன் வரல அப்படின்னா, இப்போது நம்ம இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், சிடி அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணாலே அதுக்கப்புறம் அது பக்கத்தில் எதாவது இருக்கா இல்லையானலாம் எனக்கு கவலை இல்லை. பட் சிடிங்கிறது இருந்தாலே இந்த ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். பட் இப்போது நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா சிடின்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம், எந்த டேரக்டரிக்கு சேஞ்ச் பண்ணணும்னு கொடுக்கல. அதனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த பைத்தானுக்கு தெரியல எந்த டேரக்டரிக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த எரர் வருது. ஸோ இதை நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா அண்ட் அப்படின்னு கொடுத்து லென்த்
அதாவது கமாண்ட் லென்த் வந்து இந்த கமாண்டோட லென்த் வந்து greater than 1 இருந்தால் மட்டுமே கொடுக்கணும். அதாவது இந்த கமாண்டோட லென்த் வந்து greater than 1, ஸோ 1 விட பெருசாக இருந்தால் இல்லை அது 0க்கு மேலே பெருசாக இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக சின்னதாக இருந்தால் ரன் ஆகாது. ஓகேவா, சின்னதாக இருந்தால் ரன் ஆகாது. ஒரே ஒரு 0ல் மட்டும்தான் ரன் ஆகாது. ஓகேவா, 1 இருந்தால் மட்டுமே ரன் ஆகும். ஓகேவா, நம்மளால் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கூட பண்ணலாம். ஸோ இது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போது நான் வெறும் சிடி அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வெறும் 0 தான் இருக்கும். ஸோ 0 இருக்கிறப்போ இது ரன் ஆகாது. ஓகேவா, ஸோ எப்போ ரன் ஆகும், சிடியும் இருக்கணும், அதே டைமில் இது வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும், அப்போ தான் ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை எக்ஸிட் பண்ணுறேன், இதை கிளியர் பண்ணிவிட்டு இதை மினிமைஸ் பண்ணிட்டு இங்கேயும் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஓகே, இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பண்ணலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கனெக்ஷன் அங்கே போயிருக்குமா. இப்போது நான் வெறும் சிடி அடிக்கிறேன். இப்போவும் நமக்கு வந்து லோட் ஆகலை. ஓகே, மேபி வேறு ஏதாச்சும் வேறு இருக்கலாம். என்ன சால்வ் பண்ணலாம். ஓகே, மேபி இந்த ஈக்குவல் டு சைனை எடுத்துகிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஒரு வாட்டி கிளியர் பண்ணிவிட்டு லிசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். மினிமைஸ் பண்ணிட்டு இங்கே போய்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுவோம். இப்போது சிடி பண்ணலாம். ஓகே, இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது இது ஒர்க் ஆகுது. இப்போ வேறு டேரக்டரிக்கு போட்டு பார்க்கலாம். சேஞ்சிங் டேரக்டரி வந்துருச்சு. இப்போ சிடி கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, டேரக்டரி மாறுது. இப்போ நான் டிஐஆர்னு கொடுக்குறேன், லிஸ்ட் ஆகுதா. இப்போ நான் இதுக்கு பின்னாடி போகிறேன், சிடி டாட் டாட். இப்போ நான் டிஐஆர்னு கொடுக்குறேன், மாறுதா. ஸோ எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இந்த சிடி கமாண்டு. ஓகேவா, ஸோ இப்போது நம்ம ஜஸ்ட் வந்து சில விஷயங்கள் தான் பண்ணோம். சிடி அப்படின்னு இருக்கணும், அண்ட் லென்த்து, சிடியோட லென்த் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கணும். ஸோ 1 விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்படி பண்ணனால நம்ம வெறும் சிடி கொடுத்தா அது வந்து கண்டுக்காது. அது வந்து ஒரு நார்மல் கமாண்டாக ரன் ஆகும். சிடி கொடுத்து அதுக்கு மேலே ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தால் மட்டுமே அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு சிடி ஃபீச்சருங்கிறத நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இது வந்து உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. ஸோ இதனால தான் நம்ம லிஸ்ட்டு பண்ணோம். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டுனால தான் இந்த CD1 இந்த 2வது ஆர்கியூமெண்ட்டை நம்மளால் தனியாக எடுக்க முடிஞ்சிச்சு. இந்த கமாண்ட் 1 இருக்கு இல்லையா, இப்போ லிஸ்ட்டுனால தான் நம்மளால் 2வது ஆர்கியூமெண்ட்டை எடுக்க முடிஞ்சிச்சு. இல்லைனா இது கடைசி வரைக்கும் நம்மளால் பண்ணிருக்கவே முடியாது. ஓகேவா, லிஸ்ட்டு எப்படி வருது அப்படின்னா இந்த ஜேசன் டேட்டாவில் நம்ம ஜேசன் ஆப்ஜெக்ட்குள்ளே வச்சு அனுப்புறதுனால தான் நம்மளால் வந்து இந்த மாதிரி வந்து லிஸ்ட் எடுக்க முடியுது. இல்லை நமக்கு வந்து லிஸ்ட்டு கிடைக்காது. ஓகேவா, நான் வந்து இங்கே வந்து ஏன் ஈக்குவல் டுன்னு போடும்போது நமக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா, அப்போ இது வந்து நான் பண்ண தப்பு தான். அதாவது நம்ம வந்து சிடி லிஸ்ட்டில் வந்து நம்ம லிஸ்ட்டோட லென்த் தான் கொடுத்துருக்கோம் கரெக்டாக. அப்போது சிடி மட்டும் கொடுத்தா அந்த லிஸ்ட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா, 2வது ஒரு ஆர்குமெண்ட் சேர்ந்தால் 2. ஓகேவா, நான் என்ன கிரேட்டர் தென் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். பட் நான் போன வாட்டி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிடி அப்படின்னு இருந்தாலே அது வந்து ஒரே ஒரு லிஸ்ட்டு, ஒரு லென்த். ஓகேவா, அதனால 1 ஆயிருக்கு. பட் நான் இதை எடுத்த அப்புறம் என்ன இருக்குன்னா சிடிங்கிறது ஒரே ஒரு லென்த் தான். பட் நம்ம என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்கோம், கிரேட்டர் தென் 1. ஸோ சிடி இன்னொரு பக்கத்தில் ஒரு ஆர்குமெண்ட் வந்து அப்போ இதோட லென்த் வந்து 2. கரெக்டாக. ஸோ அப்போ 1 விட கிரேட்டாக இருக்கா, அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நான் பண்ண தப்புனால தான் எரர் வந்துச்சு. பட் அதையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதனால் இப்போ நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து டவுன்லோட் ஃபீச்சரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ டவுன்லோட் ஃபீச்சர் அப்படிங்கிறது இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு பேசிக் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஃபைலை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஃபைல் வந்து காப்பி ஆகாது, அந்த ஃபைல் வந்து பேஸ்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக இப்போ நம்ம ஒரு ஃபைலை காப்பி பண்ணுறோம் அப்படின்னா அது உள்ளே இருக்கிற விண்டோஸோட பைனரி வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதுதான் காப்பி ஆகும். அது காப்பி ஆகிட்டு நம்ம வேறு இடத்துல பேஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு எம்டி ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு அந்த எம்டி ஃபைல் உள்ள இந்த பைனரி வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட் பண்ணோம். இந்த பைனரி வேல்யூஸ் தான் ரைட் பண்ணோம். ஓகேவா, ஸோ அங்கே ரீட் பண்ணி இங்கே ரைட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம வந்து டவுன்லோட் அண்ட் எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம்ல, ஜஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் அந்த ரெக்வஸ்ட்டில் இருக்கிற பைனரி விண்டோஸ் பைனரி ஃபார்மேட்ஸை அதை ரீட் பண்ணி அதை காப்பி பண்ணிட்டு கொண்டு வந்து நம்ம கம்ப்யூட்டரில் ரைட் பண்ணோம். அப்படி ரைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒர்க் ஆகுச்சு, ஞாபகம் இருக்கா?
ஸோ அதே விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ரீட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து மினிமைஸ் பண்ணி வச்சிடலாம். இது எப்படியும் நமக்கு வந்து இது என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஓரளவுக்கு பேசிக் தெரியும் கரெக்டாக. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணோம். ஸோ ரைட் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு முதல்ல ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அந்த பைனரி வேல்யூஸை முதல்ல எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைட் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ ரீட் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டவுன்லோட் அண்ட் எக்ஸிக்யூட் ப்ராஜெக்டில் உங்களுக்கு வந்து என்ன காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டினேன் கரெக்டாக. இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, வித் ஓப்பன் ஃபைல் நேம் கொடுத்துட்டு ரைட் பைனரி. ஸோ நம்ம வந்து ரைட் பண்ணோம், ரீட் பண்ணல கரெக்டாக. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ரீட் பண்ணதே கிடையாது. நம்ம இங்கே ஏன் ரீட் பண்ணல அப்படின்னா நம்ம இந்த ரெஸ்பான்ஸில் ரெக்வஸ்ட் பண்ணும்போது அதுவே வந்து திருப்பி கொடுத்துருச்சு. ஸோ நம்ம ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் இங்கே லிங்க்லாம் கிடையாது. ஸோ நம்ம ரீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் முதல்ல எழுதுவோம். ஸோ சிம்பிளாக டெஃப் ரீட் ஃபைல் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு மெத்தட் எழுதுகிறேன். மெத்தடில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத் உள்ளே பாஸ் பண்ணோம். ஓகே, ஸோ வித் ஓப்பன் ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் வந்து பாத்தாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு இது ஆர் ஓகேவா. நம்ம வந்து ரைட் பண்ணுறதுக்கு டபிள்யூன்னு போட்டோம், ரீட் பண்ணுறதுக்கு ஆர் ஓகேவா. ஆர் பண்ணி அப்புறம் நம்ம வந்து பைனரி ஃபார்மேட்டை தான் நம்ம ரீட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ பி ஓகேவா. ஸோ ஆர்பி அப்படின்னா பைனரி ஃபார்மேட்டை ரீட் பண்ணோம். ரீட் பண்ணி நமக்கு ஜஸ்ட் வந்து அந்த இதை தான் நமக்கு அனுப்பும், அவ்வளோதான். அந்த பைனரி ஃபார்மேட் என்ன இருக்கோ அதை ரீட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணோம், வேறு எதுவுமே பண்ணாது ஓகேவா. இப்போ அஸ் ஃபைல் அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் தான். இந்த ஃபைலுங்கிறது இதுக்கு ஒரு வேரியபிள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை ஓகேவா. நம்ம இங்கே பண்ண மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம அவுட் ஃபைல்னு பண்ண மாதிரி இது ஜஸ்ட் ஒரு வேரியபிள். அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் உள்ள இது எல்லாமே இருக்கும். இப்போ இந்த வேரியபிளை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபைல் டாட் ரைட் பண்ணோம், பட் இப்போ நம்ம ஃபைல் டாட் ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரீட் அப்படி பண்ணோம் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது உள்ளே இருக்கிற விஷயத்த ரீட் பண்ணோம். இந்த என்ன பார்த்தோ அதை ரீட் பண்ணோம். அந்த பார்த்து நம்ம பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன், இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு கமாண்ட் எழுதுறேன். அதாவது எல்இஃப் இப்படி இல்லை, எல்இஃப் கமாண்ட் 0 இஸ் ஈக்குவல் டு டவுன்லோட் ஓகேவா. என்ன பண்ண சொல்கிறோம், இதில் வந்து கமாண்ட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு செல்ஃப் டாட் நம்ம வந்து இதில் வந்து ரீட் ஃபைல் கொடுக்குறோம் ஓகேவா. பாத் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா கமாண்ட் 1 கொடுக்குறேன். அதாவது டவுன்லோடுக்கு அப்புறம் ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுவாங்கள்ல, அதுதான் வந்து ஃபைல் நேமாக இருக்க போகுது. எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா டவுன்லோட் ஏதாச்சும் ஒரு சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி அப்படி கொடுப்பாங்களா. இப்போது இந்த டிஎக்ஸ்டி வந்து இந்த டவுன்லோடு வந்து ஃபஸ்ட்டு 0 ஆர்கியூமெண்ட்டாக இருக்க போது, இது வந்து நம்பர் 1 இருக்கும் கரெக்டாக. ஸோ நம்ம நம்பர் 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நம்பர் 1 வரும். அந்த நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இந்த பாத்துக்கு ஃபார்வர்ட் ஆகும், இந்த பாத்தில் இங்கே வந்துடும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஃபைலை ரீட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் ஆகும் கரெக்டாக. ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவை நம்ம இந்த கமாண்ட் ரிசல்ட்டில் நம்ம வந்து அதை வந்து கேப்சர் பண்ணிட்டு அந்த கமாண்ட் ரிசல்ட்டை நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ சென்ட் பண்ணும்போது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதை எடுத்துறேன். சென்ட் பண்ணும்போது இப்போ என்ன ஆகும், நம்ம கலி நெக்ஸ்ட்டில் நமக்கு வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணுவோம் கரெக்டாக. இப்போ நான் இங்கே போனேன் அப்படின்னா இங்கே வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணுவோம். ஸோ ரிசீவ் பண்ணி அதை ரிசீவ் ஆகாத நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபைலை டவுன்லோட்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு ஃபைலை ரீட் பண்ணுறோம். அந்த பைனரி வேல்யூஸ் நம்ம பார்த்தோம்னா அந்த இமேஜ் நம்ம பண்ணும்போது என்னென்னமோ வந்துச்சு இல்லையா, நமக்கு புரியாத லாங்குவேஜில் என்னென்னமோ வந்துச்சு. அந்த வேல்யூவை நம்ம ரீட் பண்ணுவோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த ஸ்க்ரீனில் அப்படியே நமக்கு வந்து என்னென்னமோ காட்டும். ஸோ அது வந்து நமக்கு புரியாது. பட் இப்போ நமக்கு வந்து அது தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அடுத்து இப்போ இந்த ஃபைல் நம்ம ரீட் பண்ணுறோம் ஓகேவா. ரீட் பண்ணி ரெஸ்பான்ஸு எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு வேற ஒரு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அதை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம கலி லினக்ஸில் ஒரு ரைட் ஃபங்க்ஷன் எழுதணும். அதாவது அந்த ரைட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸில் இருக்கிற அந்த பைனரி வேல்யூஸை ஒரு வேரியபிளையோ ஏதாச்சும் ஒரு கேப்சர் பண்ணி அதை வந்து ஒரு ஃபைலில் ரைட் பண்ணோம் ஓகேவா. ஸோ இந்த ஜஸ்ட்டு நார்மலாக விண்டோஸில் என்ன ப்ரொசீஜர் ஆகுதோ அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணோம் அப்படின்னா விண்டோஸில் இருக்கிற பைனரி வேல்யூஸ் எல்லாமே ரீட் பண்ணி காப்பி பண்ணிக்கும். அடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் இந்த பைனரி வேல்யூஸ்லாம் ரைட் பண்ணோம்.
அதே தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலாம், எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து ரைட் பண்ணலாம். ஸோ ரைட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தா, வித் ஓப்பன் ஃபைல் நேம் ஒன்று கொடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரைட் பைனரி. ஸோ ரைட்டுக்கு வந்து W, அது பைனரி ஃபைலுக்கு B கொடுத்தோம். ஓகேவா? அப்போ ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவுட் அந்த வேரியபிள் நேம் போட்டு டாட் ரைட் பண்ணி உள்ளே வந்து ஒரு கண்டென்ட்டை ரைட் பண்ணோம். அதாவது என்ன கண்டென்ட்டை நம்ம கெட் பண்ணோமோ அந்த கண்டென்ட்டை நம்ம ரைட் பண்ணோம். கரெக்டா? ஸோ இப்போ இதே விஷயத்த பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து Kali Linuxல லிசனர் தான் பண்ணணும். ஓகேவா? பிகாஸ் வந்து நம்ம இங்கே தான் வந்து கண்டென்ட்டை கெட் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ இது என்ன பண்ணும், அந்த கண்டென்ட்டை கமாண்ட் ரிசல்ட் இந்த கண்டென்ட்டை சேவ் பண்ணி நமக்கு வந்து அனுப்பிடும். கரெக்டாக? அது வந்து எங்கே கிடைக்க போகுது, Kali Linuxல தான் கிடைக்க போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்து அதை கெட் பண்ணி நம்ம ரைட் பண்ணோம். அதானே கரெக்டாக? ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையே இல்லை. இப்போது இங்கே வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ டெஃப் அப்படின்னு பண்ணி ரைட் ஃபைல். இது உள்ள வந்து 2 விஷயம் வேணும். ஃபர்ஸ்ட்டு ஃபைல் நேம் வேணும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு கண்டென்ட். ஸோ 2 விஷயம் வேணும். இது உள்ள நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இதை வந்து அஸ் போட்டு ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அஸ் ஃபைல் அப்படின்னே ஸ்டோர் பண்ணிப்போம். இது உள்ள வந்து ஒரு வேரியபிள் ஃபைல் டாட் ரைட் பண்ணி நம்ம இதை எப்படி ரைட் பண்ணுவோம். ஓகே, இங்கே ஏன் வருது, ஓகே இதில் தப்பு பண்ணிட்டேன். இப்படி பண்ணக்கூடாதுல்ல, இங்கே வந்து இங்கே எஸ் வரக்கூடாது, நம்ம இங்கே தான் பண்ணோம். அதை இது கீழே வந்து வித் ஓப்பன், இது உள்ள வந்து முதல்ல ஃபைல் நேம் பாஸ் பண்ணோம். கரெக்டாக? ஃபைல் நேமு, அதுக்கப்புறம் இது உள்ள வந்து ரைட் பண்ணோம். ஸோ ரைட்டு பைனரி ஃபைலை ரைட் பண்ணோம். கரெக்டாக? இப்போ இதில் அஸ் கொடுத்து இதை வந்து ஒரு ஃபைல் வேரியபிளில் வைக்கிறேன். இப்போது இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல் டாட் ரைட் பண்ணி இது ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கண்டென்ட் வேணும். கரெக்டாக? ஸோ கண்டென்ட்டை நம்ம இதுவில் பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கண்டென்ட் நம்ம எங்கேருந்து கெட் பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பண்ணுவோம். எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இந்த செல்ஃப் எக்ஸிக்யூட்ங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து கமாண்டை சென்ட் பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ண போகுது. ஸோ இந்த ரெஸ்பான்ஸுங்கிற இது உள்ளே வந்து கண்டென்ட் இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக இஃப் கமாண்ட் 0 ஈக்குவல்ஸ் டு டவுன்லோட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து சிம்பிளாக அந்த ரைட் ஃபைல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ செல்ஃப் டாட் ரைட் ஃபைல். இப்போ உள்ளே என்ன பாஸ் பண்ணணும், ஃபைல் நேம் பாஸ் பண்ணோம். ஃபைல் நேம் நமக்கு தெரியாது, இப்போ நமக்கு தெரியாது. பட் நம்ம வந்து ஆர்குமெண்ட்டில் கொடுத்துருப்போம். எப்படின்னா, நம்ம எப்படி ஆர்குமெண்ட்டில் கொடுத்துருப்போம், இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபைல் நேம் கொடுத்துருப்போம். அப்போது அது வந்து கமாண்ட் 1. கரெக்டாக? லிஸ்ட்டில் நம்பர் 1. அதனால் கமாண்ட் 1 அப்படின்னு கொடுத்தேன்னா இதில் வந்து ஃபைல் நேம் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கணும், கண்டென்ட் நமக்கு எங்கேருந்து வரும், அந்த கம்ப்யூட்டர் நமக்கு அனுப்போம். ஸோ ரெஸ்பான்ஸில் கண்டென்ட் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம அதை அந்த பிரிண்ட் பண்ண வேணாம். அதை பிரிண்ட் பண்ணாமல் நம்ம இப்படி பண்ணலாம். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் எப்படி இன்னும் ஈஸியாக ஆக்கலாம் அப்படின்னா, இப்போ ரெஸ்பான்ஸ் உள்ள வந்து நமக்கு வந்து இதுதான் பிரிண்ட் பண்ணும் இப்போது. கரெக்டாக? பிகாஸ் வந்து இதை நம்ம என்ன தான் ரைட் பண்ணாலும் இது வந்து இந்த ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்ணியே தீரும். கரெக்டாக? பட் இதை கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம். எப்படின்னா, இங்கே வந்து கண்டென்ட்டை ரைட் பண்ணிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் ரைட் பண்ணிடுச்சு அப்படின்னா ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இப்போது இது வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். கரெக்டாக? இப்போ நான் அதை வந்து எதில் வாங்கலாம், ரெஸ்பான்ஸில் வாங்கலாம். ஸோ ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு வாங்கலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கரெக்டாக டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு அந்த கோடை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு இந்த ரைட் பண்ணோம். ஸோ ரைட் பண்ணிவிட்டு அதை தான் பிரிண்ட் பண்ணோம். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது எதை பிரிண்ட் பண்ணோம், டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதை கிளியர் பண்ணிவிட்டு இதை எக்ஸிட் பண்ணிட்டு கிளியர் பண்ணலாம். தென் லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இங்கே போகலாம். இங்கே வந்து இதையும் கிளியர் பண்ணிட்டு பேட்டரோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது உள்ள வந்து Kali Linuxக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் dir அப்படின்னு கொடுத்து என்ன ஃபைல் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சாம்பிள் txt அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இது இப்போ எனக்கு எங்கே டவுன்லோட் ஆகும் அப்படின்னா, இந்த லொக்கேஷனில் தான் டவுன்லோட் ஆகும். இப்போ நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோமோ அந்த லொக்கேஷனில் டவுன்லோட் ஆகும். ஓகேவா?
ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் வந்து சின்னது பண்ணிட்டு நம்மளோட ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். பிகாஸ் அது வந்து ஃபைல்ஸ் தான் ஸ்டோர் ஆகும். நம்ம சைட் பை சைடு வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகேவா? ஓகே, ஸோ சைடு பை இந்த சைடு இங்கே வச்சுப்போம். இது வந்து இப்படி சைடில் வச்சுப்போம். இது பெருசு பண்ணாமல் இது இப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதையும் இப்படி சைடில் வச்சுக்கலாம். இப்போ இதில் எங்கே இருக்கும் அப்படின்னா பைசாம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் இருக்கும். பைசாம் ப்ராஜெக்ட்ஸில் பேக்டோர்ஸ் அப்படிங்கிற ரிவர்ஸ் பேக்டோர் அப்படிங்கிற ஃபோல்டரில் இப்போ இதில் வந்து லிசனர் அண்ட் இந்த ஃபோல்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் பண்ணுற பாருங்கள், டவுன்லோட் அப்படின்னு பண்ணி sample.txt அப்படி பண்ணுறேன். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா sample.txtன்னு சொல்லி டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜும் வந்துருச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உள்ள கண்டென்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்ல, அதுதான் நமக்கு ரொம்ப மெயின். ஓகேவா? ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன தான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சேம் கண்டென்ட், நம்ம என்ன கண்டென்ட் அந்த sample.txtல இருந்துச்சோ அந்த கண்டென்ட் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது இங்கே நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சிம்பிளாக இந்த ஃபைல் வந்து நமக்கு வந்து டவுன்லோட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன நேம் கொடுக்குறாங்க அந்த நேமை நம்ம வந்து ஃபைல் நேமில் கொடுக்குறோம். ஸோ ஃபைல் நேமில் அந்த நேம் வந்து கரெக்டாக ரைட் ஆகிடுது. ஸோ அவங்க .txt அப்படின்னா .txt வரும், .jpg அப்படின்னா .jpgவே வரும். நெக்ஸ்ட்டு அந்த கண்டென்ட் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எப்படியும் வந்து இந்த ரெஸ்பான்ஸாக நமக்கு அந்த பைனரி வேல்யூஸ் ரிசீவ் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த ரிசீவ் ஆகிற விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை போடாமல் இருந்தோம் அப்படின்னா, இந்த ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து இங்கே வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும், இந்த ரெஸ்பான்ஸ் தான் இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ 2 வாட்டி நடக்கும், இங்கே சேவும் ஆகும், அதே டைமில் இந்த பைனரி வேல்யூஸும் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த பிரிண்ட் ஆகிறது தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி இது ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதை ரெஸ்பான்ஸில் வாங்கிட்டு ரெஸ்பான்ஸாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்போனா டவுன்லோடுங்கிற இந்த கீவேர்டு கொடுத்தா மட்டுமே தான் இது நடக்கும், இல்லைனா இது நடக்காது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் நீங்கள் டிசைனாக கூட இப்படி பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். பட் இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த கீலாகர் இப்போ நம்ம இந்த வைரஸில் மட்டும் இல்லை, நார்மலாக நீங்கள் ஒரு சாட் மெசேஜில் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இதே ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணோம். பிகாஸ் வந்து நீங்கள் வந்து நம்ம ஹேக் பண்ணி எடுக்கிறோங்கிறது வேறு. பட் இந்த நீங்கள் வந்து கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இதே தான் நடக்கும். நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரில் ஷேர் பண்ணும்போது இதே நடக்கும். நீங்கள் ஒரு சாட் சிஸ்டம் மாதிரி நீங்கள் மெசேஞ்சர் டெவலப் பண்ணுறீங்க, அப்போ யூசர் டவுன்லோட் கிளிக் பண்ணாங்கன்னா அங்கேயும் இதே தான் நடக்கணும். ஜஸ்ட் பைனரி வேல்யூஸை காப்பி பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நமக்கு கோடிங் வழியாக நடக்கிற விஷயம். பட் வெளில பார்க்குறவங்களுக்கு அது காப்பி பேஸ்ட். பட் நீங்கள் இன்டெப்த்தாக போய் பார்க்கும்போது இதுதான் பேக்ரவுண்ட் நடக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம வந்து பக்காவாக டவுன்லோட் பண்ணிட்டோம். பட் இப்போ நம்ம இன்னொரு ப்ராப்ளம் நமக்கு இருக்குது. நான் வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, இப்போது கலிநெக்ஸ்க்கு நான் போனேன் அப்படின்னா, இப்போ நான் DIR அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ வந்து ஒரு bike.jpg அப்படிங்கிற ஒரு பைக் இமேஜ் இருக்குது. அது வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஃபோல்டரில் இருக்குது இந்த ஒரு நார்மல் பைக் இமேஜ். இப்போது நம்ம நார்மலாக வந்து எப்படி டெக்ஸ்ட் ஃபைலை டவுன்லோட் பண்ணோமோ அதே மாதிரி இந்த இமேஜ் ஃபைல் டவுன்லோட் ஆகணும். கரெக்டாக? ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டவுன்லோட் bike.jpg அப்படின்னு பண்ணுறேன். இப்போ இங்கே வரணும். கரெக்டாக? ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணலாம். இப்போ நம்ம என்ட்ரு பண்ண அப்புறம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அப்படியே ஸ்டக் ஆகிடுச்சு. ஸோ இதிலே தான் இருக்கும். நம்ம என்ன தான் பண்ணாலும் இதுக்கு மேலே வந்து இது வந்து ஃபைல் டவுன்லோடும் ஆகலை, அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கிது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது வந்து என்ன காட்டுதுன்னா காண்ட் டீகோட் அப்படின்னு காட்டுது. ஸோ என்ன மீனிங் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இப்போது இந்த இமேஜ் இருக்குல்ல, இந்த இமேஜை நீங்கள் வந்து ஒரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் வந்து Ctrl+O கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் கேட்கும். இப்போ நான் அந்த இமேஜை ஒரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். இப்போது பேக்டோர் இதில் வந்து ஆல் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இமேஜ் ஃபைல் வந்து புரியாத கேரக்டர்ஸில் இருக்கா. ஸோ நமக்கு புரியாத என்னென்னமோ வித்தியாசமான கேரக்டர்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். இப்படி கேரக்டர்ஸில் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஜேசன் டேட்டா தானே யூஸ் பண்ணுறோம். அந்த ஜேசனுக்கு வந்து அது புரியல, அண்ட் பைத்தானுக்கும் புரியல. என்ன கேரக்டர் இது, என்ன கேரக்டர்னே எனக்கு புரியல, எனக்கு வந்து UTFCங்கிற கேரக்டர்லாம் வேணும் அந்த மாதிரி கேட்குது. எனக்கு புரியிற கேரக்டர்லாம் எனக்கு கொடுங்க,
இது வந்து என்ன கேரக்டர்னு எனக்கு புரியல, என்னால் அதை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே வச்சு அதை கொண்டு போய் சேர்க்க முடியல, ஸோ எனக்கு புரிகிற மாதிரி கேரக்டரில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அது கேட்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்குமே, வீடியோவுக்கும் இதான், ஒரு EXEக்கும் இதான், எல்லாத்துக்குமே இதான். ஸோ நம்ம இமேஜ் ப்ராப்ளம் மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம்னா மீதி எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணோம், அதாவது இந்த இமேஜுங்கிற இந்த கேரக்டர் இருக்குல்ல, இதை வந்து இந்த இந்த என்னென்னமோ கேரக்டர், புரியாத மாதிரி கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை ஒரு நார்மல் கேரக்டராக, அதாவது பைத்தானுக்கு புரிகிற மாதிரி ஒரு கேரக்டருக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பணும். அதுக்கப்புறமா அனுப்பிட்டு நம்ம ரிசீவ் பண்ணும்போது அதை வந்து டீகோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா base64 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த base64 மாடியூல் என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக அது வந்து என்ன கேரக்டர் இருந்தாலும் சரி, என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து பைத்தானுக்கு புரிகிற மாதிரி ஒரு கேரக்டராக மாற்றி நம்ம கொடுத்துரும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்னா கலி நெக்ஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிட்டு அதை ரிசீவ் பண்ணி அதை வந்து டீகோட் பண்ணிடலாம். டீகோட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக காட்டினா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா நம்ம வந்து அப்படியே ஃபைல் ரீடை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோமா. ஸோ இது வந்து என்ன கேரக்டர் இருந்தாலும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுதா. பட் இதை நான் என்ன பண்ணுறேன், base64 அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறேன், ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இது இப்படியே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், base64.b64 என்கோட் அப்படின்னு பண்ணிட்டு இந்த பேரந்திசிஸ் உள்ளே நான் இதை காப்பி பண்ணி இது உள்ளே போடுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம வந்து வெறும் ஃபைலை மட்டும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணல, அதுக்கு பதிலாக அதை வந்து என்கோட் பண்ணி புரிகிற மாதிரி ஒரு கேரக்டரில் அதை சேர்த்து வச்சு அதை வந்து நம்ம வந்து கலி லினக்ஸுக்கு அனுப்புகிறோம். ஸோ இப்போது கலி லினக்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர் வரும் அப்படின்னா base64ஆல் என்கோட் பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர் வரும். ஸோ இப்போ அதை டீகோட் பண்ணோம் நம்ம. ஸோ அதை நம்ம எப்படி டீகோட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிளாக இங்கே போயிட்டு இம்போர்ட் base64 கேரக்டரை என்கோட் பண்ணிடலாம். இப்போது இந்த இடத்துல தான் ரைட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல தானே நமக்கு வந்து ரைட் ஆகுது. ஸோ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டென்ட் தானே ரைட் ஆகுது. ஸோ இந்த கண்டென்ட்டை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா டீகோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணலாம். எப்படின்னா base64.b64 டீகோட், இந்த கண்டென்ட்டை வந்து இது உள்ளே போடலாம். ஸோ இப்போது வெறும் கண்டென்ட் வந்து இந்த நம்ம வெறும் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது என்ன இருக்கும், என்கோடோட கண்டென்ட்டாக இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம டீகோட் பண்ணுறதுனால என்ன கண்டென்ட் வந்து ரைட் ஆகும் அப்படின்னா டீகோட் பண்ணப்பட்ட கண்டென்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு ஒர்க் ஆகும். பட் நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இந்த என்கோடான கண்டென்ட் வந்து எப்படி இருக்கும் காட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் கமாண்ட் ரிசல்ட் அப்படி பண்ணுறேன், கமாண்ட் ரிசல்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போது இது பிரிண்ட் பண்ணுறதுனால அந்த என்கோடான அந்த கண்டென்ட் இருக்குல்ல அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணால் நீங்களே பார்க்கலாம். ஸோ அதை நான் உங்களுக்கு கண்ணால் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கலி லினக்ஸில் போயிட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதை கிளியர் பண்ணிட்டு லிஸ்னரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கு போயிட்டு பைத்தான் பேக்ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி DIR கொடுக்குறேன். இந்த bike.jpg இருக்கா, ஸோ டவுன்லோட் bike.jpg கொடுக்குறேன். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் எனக்கு ஸ்டெக் ஆகிருக்கு, பட் டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு இங்கே இமேஜ் இருக்குது, ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு இமேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து கண்டிப்பாக வந்து அந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிருக்கு. பிரிண்ட் ஆன கண்டென்ட் பாருங்களேன், நமக்கு புரிகிற மாதிரி கண்டென்ட்டாக இருக்கா, அதாவது நமக்கு மட்டும் இல்லை பைத்தானுக்கு புரிகிற மாதிரி கண்டென்ட் இது. ஓகேவா. ஸோ இது ஏன் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம இங்கே வந்து அதை பிரிண்ட் பண்ணோம், அதனால தான் வந்து அது இப்படி பிரிண்ட் ஆகிருக்கு, இல்லைனா பிரிண்ட் ஆகிருக்காது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்கோட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து சென்ட் பண்ணோம். கரெக்டாக இந்த எக்ஸிக்யூட் கமாண்ட் என்ன பண்ணோம், இங்கே நம்ம பார்த்தோன்னா சென்ட் பண்ணோம், கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணோம். ஓகேவா. ஸோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து சென்ட் பண்ணோம். அதை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ எப்படி என்கோட் ஆகிருக்கு பாருங்கள், பைத்தானுக்கு புரிகிற மாதிரியும் நமக்கு புரிகிற மாதிரியும் வந்து என்கோட் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா அதை நம்ம இப்போ எடுத்துடலாம், இப்போ நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறமா அதை கலி லினக்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம இங்கே வந்து நம்ம வந்து டீகோட் பண்ணியிருக்கோம். அதனால பைத்தானுக்கும் இப்போ புரியும், எல்லாருக்குமே புரியும், வந்த அப்புறம் அதை நம்ம டீகோட் பண்ணிக்கலாம். கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ப்ராசஸ். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து இமேஜோ இல்லை வீடியோவோ இந்த ப்ரோக்ராம் மட்டும் இல்லை,
நீங்கள் எப்போ வேணால் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். 100% உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இது டவுன்லோட் ஃபீச்சரை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இனிமேல் நம்ம வந்து அப்லோட் ஃபீச்சருக்கு போகலாம். ஹே காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு அப்லோட் ஃபீச்சரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்லோட் ஃபீச்சர் மட்டும் நமக்கு ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து நிறையா விஷயங்களுக்கு ஹெல்ப் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம அப்லோட் ஃபீச்சர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்மகிட்ட கீலாகர் இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது இல்லையா. லசாக்னி வைரஸ் இருக்குது, அந்த பாஸ்வேர்டு ஸ்டீல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாஸ்வேர்ட் ஸ்டீலிங் பைத்தான் ஃபைலை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். அப்லோட் பண்ணிட்டு அதை வந்து நம்மகிட்ட கமாண்ட் லைன் இருக்காங்க, நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இது மூலிமா பண்ணலாம். ஸோ அப்லோடு அப்படிங்கிற இந்த ஃபீச்சரும் டவுன்லோட் அப்படிங்கிற ஃபீச்சரும் கிட்டத்தட்ட சேம் தான். நம்ம டவுன்லோட் ஃபீச்சரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த விண்டோஸில் இருக்கிற ஃபைலை ரீட் பண்ணி அதோட கண்டென்ட் என்னவோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அதை வந்து கலி லினக்ஸில் அந்த கண்டென்ட்டையும் அந்த ஃபைல் நேமையும் கெட் பண்ணி அதை வந்து ரைட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இப்போ இதே ஃபீச்சர் தான், பட் அப்படியே ரிவர்ஸில் பண்ணணும். அதாவது லினக்ஸில் ரீட் பண்ணோம், லினக்ஸில் ரீட் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டை வந்து விண்டோஸ்க்கு அனுப்பணும், விண்டோஸில் ரைட் பண்ணோம். ஸோ இப்போ எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் வந்து இப்போ விண்டோஸில் லினக்ஸ் வந்து நான் ரீட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ ரீட் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே போயிட்டு நான் வந்து ரீட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இது வந்து ரீட் ஆகும். கரெக்டாக? நிமிஷம் பேஸ்ட் ஆகலை, இன்னொரு காப்பி பண்ணி பார்க்கலாம். காப்பி. ஓகே, பேஸ்ட் ஆகலை. ஸோ நம்ம வேணால் டைப் பண்ணலாம். ஸோ இந்த ரீட் ஃபைலில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த ஃபைல் நேம், எந்த ஃபைலை ரீட் பண்ணமோ அந்த ஃபைலோட பாத் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கோம். பட் இங்கேயும் நம்ம வந்து பாத்தே வேணால் கொடுக்கலாம், இல்லைனா ஃபைல் நேம் கூட கொடுத்துக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தான். ஜஸ்ட் வந்து ஃபைல் நேம் அப்படின்னே கொடுக்குறேன். இப்போ இது உள்ள வந்து வித் ஓப்பன், இதில் வந்து ஃபைல் நேம் கொடுக்கணும். கரெக்டாக? ஃபைல் நேம் ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து ரீட் பண்ணணும். ரைட்டா? பட் நம்ம பைனரி ஃபைல் ரீட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆர்பி அப்படின்னு போடுறேன், அஸ் ஃபைல் அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபைல் டாட் ரீட், இதில் வந்து ஃபைல் நேம் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணோம். கரெக்டாக? பட் இப்போது நான் வந்து இது எப்படி ரீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நார்மலாக இங்கே பண்ணோம்ல இந்த மாதிரி வந்து ஒரு பைனரி ஃபார்மேட். ஸோ base64 என்கோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது போடணுன்னு கூட கிடையாது. இது உள்ள வந்து ரிட்டர்ன் base64.b64 என்கோட் பண்ணோம். இல்லை, b64 என்கோட் பண்ணிட்டு அது உள்ளே வந்து இந்த ஃபைல் ரீடை போடுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், ஃபைலை ரீட் பண்ணோம். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ இந்த ரைட் ஃபங்க்ஷனும் நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு போய் அதில் போடணும். ஸோ இப்போ வந்து விண்டோஸில் வந்து ரைட் பண்ணோம். கரெக்டாக? இப்போ இது பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் வித்தியாசமாக நடக்கும். அதாவது இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம கமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி பண்ணுவோம், இப்போ இங்கே ஜஸ்ட் ஒரு காட்டுறேன். அப்லோட் அப்படின்னு பண்ணி இப்போ sample.txt பண்ணுவோம். கரெக்டாக? இந்த 2 விஷயங்களை பண்ணுவோம். நம்ம லிஸ்ட்டில் கூட எப்படி இருக்கும், எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரி போகும். கரெக்டாக? அதாவது ஃபஸ்ட்டு வந்து அப்லோட், அதுக்கப்புறம் வந்து ஒரு sample.txt அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் நேம் போகும். பட் இப்போது நம்ம வந்து 2 மட்டும் அனுப்பினா நமக்கு பத்தாது, நமக்கு வந்து இன்னொன்று அனுப்பணும். என்ன அப்படின்னா, நம்ம கண்டென்ட் அனுப்பணும். ஓகேவா? நம்ம வந்து வெறும் இந்த 2 மட்டும் அனுப்பணும் அப்படின்னா என்ன நடக்கும், அங்கே போயிட்டு வந்து ரைட் ஆகும்போது ரைட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு கண்டென்ட் வேணும். ஸோ கண்டென்ட் இல்லாதனால அதை வந்து ரைட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ ஒரு கண்டென்ட் அனுப்பணும். நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்டென்ட்டை ரீட் பண்ணி அனுப்பிடுறோம், அதை வந்து இங்கே கெட் பண்ணி நம்ம வந்து ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி இங்கே ரீட் பண்ணி அங்கே கண்டென்ட்டை அனுப்பணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3 விஷயங்கள் அனுப்பணும். ஃபஸ்ட்டு அப்லோடு, நெக்ஸ்ட்டு sample.txt, அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து நம்ம கண்டென்ட் அனுப்பணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்.
இப்போ இந்த டவுன்லோட் பண்ணுறோம்ல அதே மாதிரி இஃப் command 0 equals to upload. இதில் என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டென்ட்டை ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அப்லோட் தானே பண்ணோம். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபைல் இல்லையா, நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபைல். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ சிம்பிளாக ஃபைல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ரீட் ஃபைல் நேம் நம்ம கொடுக்குறோம் கரெக்டாக. ஸோ ஃபைல் நேம் வந்து நம்ம எங்கே கொடுப்போம், ரெண்டாவது வேரியபிளில் கொடுப்போம். ஸோ சிம்பிளாக command 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம், இந்த sample.txtயோட கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம் கரெக்டாக. ஸோ சிம்பிளாக கண்டென்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நம்ம இந்த கண்டென்ட் வந்து 3வது லைனில் ஆட்டோமேட்டிக்காக வந்து போகும் ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதை வந்து இப்போ இதுக்கிட்ட நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து அப்லோட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்தால் இந்த மாதிரி வந்து கண்டென்ட்டை பண்ண சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து sample.txtயோட கண்டென்ட்டை நம்ம கெட் பண்ணுறோம் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டையும் சேர்த்து நம்ம வந்து சென்ட் பண்ணோம். எப்படின்னா இந்த சேர்த்து நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணலாம், நம்ம வந்து எப்படி ரைட் பண்ணலாங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் இப்போ இந்த லைன் நமக்கு வந்து தேவைப்படாது. பட் இப்போ நமக்கு வந்து ஜஸ்ட் இது ரெண்டும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ கண்டென்ட்டை எப்படி நம்ம அனுப்பலாம், அந்த கம்ப்யூட்டரில் எப்படி ரைட் பண்ணலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம போன வீடியோவில் வந்து சில விஷயங்களை பண்ணோம். ஸோ இப்போது இந்த கண்டென்ட்டை நம்ம வந்து சென்ட் பண்ணணும் கரெக்டாக. நம்ம 3 விஷயங்களை சென்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் அப்லோடு, நெக்ஸ்ட் வந்து sample.txt, நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ஓகேவா. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸிக்யூட் கமாண்ட் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. இது மேலே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது ஓகேவா. நம்ம ஏன் டவுன்லோடை வந்து 2வது ஸ்டெப்பாக பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கு கீழே பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கமாண்டை சென்ட் பண்ணுவோம், வர ரெஸ்பான்ஸை தான் நம்ம ரைட் பண்ணுவோம். பட் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டென்ட்டை சென்ட் பண்ணுறோம், அங்கே ரைட் ஆக போகுது. அப்படிங்கிறப்போ இதை தூக்கி நம்ம வந்து இதுக்கு மேலே தான் போடணும். இதுக்கு மேலே போட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன விஷயம் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து என்ன நடக்கும், நம்ம ஃபைல் கண்டென்ட்டில் சேவ் தான் பண்ணுறோம் தவிர வேறு எதுவுமே பண்ணல. அதனால இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து சேவ் ஆகாது, அதாவது இந்த ரெஸ்பான்ஸோட இது வந்து ஆட் ஆகாது ஓகேவா. ஸோ அந்த ரெஸ்பான்ஸோட இந்த கமாண்டோட அது வந்து ஆடே ஆகாது. ஸோ ஆட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக command டாட் append பண்ணலாம். ஸோ append பண்ணி இது உள்ளே வந்து நம்ம வந்து இந்த ஃபைல் கண்டென்ட்டை போடலாம். ஃபைல் கண்டென்ட் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து கமாண்ட் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும் கரெக்டாக. 2 விஷயமாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கும், அப்லோடு sample.txt ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இங்கே இப்போது நம்ம அப்லோட் ஆகியிருந்தால் நம்ம ஃபைல் கண்டென்ட் அப்படிங்கிற நம்மளோட கமாண்டை ரீட் பண்ணிவிட்டு அதை வந்து கமாண்டோட நம்ம வந்து அப்பெண்ட் பண்ணுறோம், ஜாயின் பண்ணுறோம் ஓகேவா. ஜாயின் பண்ணுறதுனால என்ன ஆகும், அப்பெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட்டாக போய் அதை ஆட் பண்ணிக்கும். ஸோ லாஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து கண்டென்ட் இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு அதை வந்து ஆட் பண்ணிடும் கரெக்டாக. ஸோ இப்போது ஜஸ்ட் இதுக்கு வந்து பிளாங்க் லைன் விட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு அதை வந்து ஆட் ஆயிரும் ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ என்ன, இப்போ வந்து 3 விஷயங்கள் போகும் லிஸ்ட்டில். ஃபஸ்ட்டு அப்லோடு, நெக்ஸ்ட்டு sample.txt, நெக்ஸ்ட்டு இந்த கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்டையும் நம்ம தான் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ அதுவும் நம்ம வந்து இந்த கமாண்டை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் சென்டே ஆகும் கரெக்டாக. இப்போ என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் இப்போ நான் இதை எடுத்துடுறேன். பட் இதே ஃபார்மேட்டில் இங்கே வந்து சென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே ரிசீவ் பண்ணுறது என்ன ரிசீவ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த பாக்ஸ் டாட் ரிசீவ் இருக்குல்ல, இப்போ இந்த ரிசீவில் நம்ம என்ன ரிசீவ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி 3 விஷயங்களை பண்ணியிருப்போம். அதாவது அப்லோடு, sample.txt, கண்டென்ட் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்களை நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம். இப்போது நம்ம இதை வந்து ரைட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ இதை எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ரைட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே டவுன்லோட் இருக்குல்ல, இந்த டவுன்லோடை எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்லோட் அப்படின்னு கொடுக்கலாம். பிகாஸ் வந்து இது ரிட்டர்ன் பண்ணுறது வந்து டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும் கரெக்டாக. அது வந்து Kali Linuxல இருக்கலாம், பட் இப்போ வந்து நம்ம அப்லோட் தான் பண்ணுறோம். ஸோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போது இது வந்து பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரிசீவ் பண்ணுறோம் கரெக்டாக. இப்போது அது வந்து அப்லோட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து சிம்பிளாக elif அப்படின்னு பண்ணிட்டு command 0 ஓகே, கமாண்ட் ரிசல்ட் இல்லை, command 0 ஈக்குவல்ஸ் டு அப்லோட் என்ன பண்ணலாம், இது உள்ளே வந்து அதே மாதிரி கமாண்ட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு செல்ஃப் டாட் ரைட் பண்ணலாம் ஓகேவா. ரைட் விஷயத்துக்கு ரைட் ஃபைல் பண்ணுறதுக்கு 3 விஷயம் தேவைப்படும். ஒன்று
ஃபைல் நேம் தேவைப்படுது, கண்டென்ட் தேவைப்படுது. ஓகேவா? ஃபைல் நேம் எங்கே இருக்கும்? இந்த sample.txtங்கிற இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவது விஷயமா இருக்கும். ஸோ கமாண்ட் 1 கரெக்டாக. அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா கண்டென்ட். கரெக்டாக? கண்டென்ட் நம்ம வந்து இந்த கண்டென்ட் நம்ம கொடுக்கணும். கண்டென்ட்டுமே நம்ம இங்கேயே அனுப்பிடுறோம். அதனால் கண்டென்ட்டும் நம்ம கெட் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா கமாண்ட் 2 அப்படின்னு கெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இது எல்லாமே கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ரிசீவ் பண்ணுற கமாண்டை இந்த கமாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்லோடாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரைட் பண்ணுறோம். அதை அந்த கண்டென்ட்டை ரைட் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு வந்து அப்லோட் ஆகிடும். கரெக்டாக? இப்போ நம்ம இந்த ப்ரொசீஜர் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். அப்லோட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்லோட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைலை நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் நேமை கொடுத்து நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரீட் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டை நம்ம வந்து லிஸ்ட்டில் போட்டு அப்பெண்ட் பண்ணி நம்ம அனுப்ப போகிறோம். அனுப்பிட்டு அது இங்கே ரிசீவ் ஆகும். ஸோ ரிசீவ் ஆன அப்புறம் அந்த ஆப்ஷன் வந்து அப்லோட் அப்படின்னு அப்லோடுக்கு ஈக்குவல் 2 இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஃபைலை ரைட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ரைட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபைல் நேம் கொடுத்துக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் கொடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டிக்கு போயிட்டு இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு கலி நெக்ஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினேட்டர் இருக்கா, இதில் பைத்தான் லிசனர் ஸ்டார்ட் பண்ணிட்டு லிசனர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், இந்த பைத்தான் கோடிங்ஸ்க்கு பேக்டோர் ஃபோல்டரில் நான் வந்து பைக் இமேஜும் சாம்பிள் டிஎக்ஸ்டியும் வச்சுருந்தேன். ஸோ இதை ரெண்டையும் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லிசனர் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சா? இப்போது கனெக்ஷன் கிடச்சிருச்சு. இப்போ நான் டிஐஆர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பேக்டோர் அப்படின்னு தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிற விஷயம் வந்து இதே ஃபோல்டரில் இருக்கணும். நீங்கள் என்ன விஷயத்தை அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் இருக்கிற சேம் ஃபோல்டரில் இருக்கணும். அப்போ தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போது அப்லோட் bike.jpg கொடுக்குறேன். ஸோ அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ரிட்டர்ன் மெசேஜ் வந்திருக்கு. இப்போ நம்ம அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோல்டரில் பைக் இமேஜ் இருக்கணும். அந்த இமேஜ் வந்து ஓப்பனும் ஆகணும். ஸோ ஓப்பன் ஆகுது, பக்காவாக ஆகுது. இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த sample.txt ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்லோட் sample.txt அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் போயிட்டு sample.txt உள்ள கண்டென்ட் கரெக்டாக இருக்கா பார்க்கலாம். பக்காவாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து அப்லோட் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம டவுன்லோட் ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே அப்லோட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ப்ளஸ் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணலாம். இந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு கீலாகர் அப்லோட் பண்ணலாம், நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணலாம். லசாக்னை இப்படி வச்சு நம்ம ஹேக் பண்ணலாம், வைஃபை பாஸ்வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான விஷயங்களை இப்போ நம்ம பண்ண முடியும். ஜஸ்ட்டு இந்த வைரஸை மட்டும் நம்ம ரன் பண்ணிட்டா போதும். கரெக்டாக? ஸோ ஃப்யூச்சரில் இந்த பைத்தான் பேக்டோரை நம்ம வந்து எப்படி இஎக்ஸியாக மாற்றுறது, இமேஜாக மாற்றுறதுன்னு சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு நம்ம அப்லோட் ஃபங்க்ஷன் வந்து பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போது நம்மளோட பேக்டோர் வந்து ரெடி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை லினக்ஸில் யூஸ் பண்ணலாம், விண்டோஸில் யூஸ் பண்ணலாம், இல்லை மேக்கில் யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அப்லோட் ஃபீச்சர் இருக்குது, டவுன்லோட் ஃபீச்சர் இருக்குது, நம்ம கமாண்ட் சிடி ஃபீச்சர் இருக்குது, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது எல்லாம் ஓகே தான். பட் ஜஸ்ட்டு சின்னதாக ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நான் இங்கே போயிட்டு நான் வந்து தப்பான ஒரு கமாண்டை போட்டேன் அப்படின்னா, தப்பாக ஏதாச்சும் ஒரு கமாண்டை போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் இப்போ நான் வந்து டிஐஆருங்கிற கமாண்ட் இருக்கா, நான் DIRR போடுறேன், என்ட்ரு அடிக்கிறேன். நமக்கு ரிசல்ட்டே வரல. ஓகேவா? ரிசல்ட்டே வரல. நான் போயிட்டு விண்டோஸில் பார்த்தேன் அப்படின்னா இப்போது இங்கே எதாவது காட்டல. பட் இப்போது இது வந்து ஜஸ்ட்டு நான் ரொம்ப நேரம் ரன் பண்ணாலும் இருக்கும். நான் இதை எக்ஸிட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி பண்ணுறேன். லிஸ்னர் வெயிட் பண்ணிகிட்ருக்கா, பைத்தான் ரன் பண்ணுறோமா, கனெக்ஷன் வந்துருச்சா, DIRR கொடுக்குறேன். இது வந்து அப்படியே லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது இங்கே எரர் வந்திருக்கு. ஸோ என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா DIRR அப்படிங்கிற ஒரு கமாண்டே இல்லை. ஸோ சப்ப்ராசஸ் கால்ட் எரர் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? இப்போது இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை. இப்போ நான் வந்து இன்னொரு வாட்டி நான் வந்து ரன் பண்ணுறேன். என்ன அப்படின்னா இதை கிளியர் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி பைத்தான் லிசனர் ரன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போது நான் வந்து இருக்கிற கமாண்டே கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது சிடி அஸ்வின் அப்படின்னு போடுறேன். இப்போ அஸ்வினுங்கிற ஒரு ஃபோல்டரே கிடையாது. ஸோ இப்போ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதே ப்ராப்ளம். உள்ளே போகிறேன். இப்போது வேறு ஏதோ எரர் வந்திருக்கு, விண்டோஸ் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எரர்லாம் ஏன் வருது அப்படின்னா, ஒன்று அந்த கமாண்ட் தப்பாக போட்டனால வருது, இல்லைனா அந்த கமாண்ட் இல்லாதனால வருது. ஓகேவா? இப்போது இதில் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என்ன எரர் வரும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. ஓகேவா? ஒன்று இந்த மாதிரி எரர் வரலாம், இல்லைனா இப்போ இந்த கோர்ஸில் நம்ம பார்க்காத புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஒரு எரர் வரலாம். அந்த எரர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து ரியல் டைமில் ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணும்போது அந்த யூசர் கம்ப்யூட்டரில் இப்படி எரர் ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மொத்த கதையும் க்ளோஸ். நம்ம வந்து நமக்கு கஷ்டப்பட்டு அந்த கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுறதுக்கு என்னென்னமோ வழி பண்ணி கடைசியில் ரன் பண்ணியிருப்போம். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டலாக போயிடுச்சு. கரெக்டாக? ஸோ இப்படி இருக்கிறப்போ நம்ம இந்த எரரை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இது வந்து என்ன எரர்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ நம்ம டோட்டலாக எல்லாத்துக்குமே சால்வ் பண்ணோம். அதாவது இங்கே போயிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். கரெக்டாக? ரிசீவ் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல நம்ம சிம்பிளாக ஒன்று கொடுக்கலாம். அதாவது இப்படி கொடுக்கலாம், ட்ரை அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ட்ரை அப்படின்னு கொடுத்து இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிப்பார். சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா எதாவது ஒன்று பண்ணலாம். பட் என்ன எரரே நமக்கு இப்போ தெரியாதே. என்ன எரர் வரும்? சம்டைம்ஸ் வந்து ஒரு நிமிஷம், சம்டைம்ஸ் இந்த எரர் வருது, சம்டைம்ஸ் இந்த எரர் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன கொடுக்குறது? இப்போ நம்ம வந்து விண்டோஸ் எரர்னு கொடுக்குறதா, இல்லை இந்த மாதிரி சப் ப்ராசஸ் கால் அவுட்னு கொடுக்குறதா, இல்லை என்ன கொடுக்குறதே நமக்கு தெரியல. கரெக்டாக? இப்போ நம்ம சப் ப்ராசஸ் கால் அவுட் இப்படி கொடுக்கலாம். பட் என்ன கொடுக்குறதே தெரியல. நம்ம எல்லா எரருக்குமே பார்க்கணும். அப்படி பண்ணுறப்போ நமக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது, எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன எரர் வருது அப்படிலாம் எனக்கு வந்து தெரியவே தெரியாது. என்ன எரர் இருந்தாலும் சரி பரவாயில்ல, என்ன வேணால் இருக்கட்டும், என்ன வந்தாலும் எனக்கு வந்து இது இப்படி பண்ணு, கமாண்ட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு ஏதாச்சும் ஒன்று பிரிண்ட் பண்ணிடலாம் சிம்பிளாக. அதாவது என்ன பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, எரர் அப்படின்னு பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸாம்பிள் வைல் ரன்னிங் த கமாண்ட் இப்படி பண்ணலாம். ஸோ இப்போ இதே விஷயத்த நம்ம வந்து இங்கேயும் போய் பேக் டோர்லேயும் பண்ணலாம், அதாவது இங்கேயும் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சேஃப்டிக்கு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை, இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணு. சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா எக்ஸப்ஷன், அதில் வந்து ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு கமாண்ட் எரர் வைல் ரன்னிங் த கமாண்ட். ஸோ இப்படி கொடுத்துட்டு இப்போ நம்ம போய் ரன் பண்ணி பார்க்கலாம். பைத்தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? அதே மாதிரி இதையும் கிளியர் பண்ணிட்டு இதையும் ரன் பண்ணுவோம். இப்போது நான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன், சிடி அஸ்வின் கொடுக்குறேன், எரர் வைல் ரன்னிங் கமாண்ட். நமக்கு கனெக்ஷன் போகலை, நமக்கு அதுதான் முக்கியம். நமக்கு வந்து கனெக்ஷன் போகவே இல்லை. பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு டிஐஆர்ஆர் கொடுக்குறேன். ஸோ கனெக்ஷன் போகவே இல்லை. ஸோ இப்போ நான் டிஐஆர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒர்க் ஆகும். ஏதாவது தப்பான கமாண்ட் ஏதாச்சும் ஒன்று கொடுத்தேன் அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக இப்போ ஒர்க் ஆகுது. கரெக்டாக? ஸோ நமக்கு வந்து கனெக்ஷனும் நமக்கு ராஸ் ஆகலை, நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு வந்து கனெக்ஷன் வந்து லைஃப் லாங் இருக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு வாட்டி அந்த சிஸ்டம் ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கவலையே பட வேணாம். எரர் என்ன தான் தப்பானாலும் சரி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நான் போயிட்டு இங்கே போயிட்டு வந்து எக்ஸிட் அப்படின்னு பண்ணேன்னா கரெக்டாக எக்ஸிட் ஆயிரும். அந்த எக்ஸிட் வந்து விண்டோஸ்லேயும் எக்ஸிட் ஆயிரும். கரெக்டாக எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இங்கே தான் எரர் வரும். இந்த எரர் வந்து எரர் வந்தாலும் ஆஃப் ஆகாது. கரெக்டாக? ஸோ இப்போ ஒரு பர்ஃபெக்டான பக்காவான பேக்டோர் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்கேஜிங் பார்ட்டுக்கு போகலாம். இதை நம்ம எப்படி வந்து இஎக்ஸியாக மாற்றலாம், எப்படி வந்து இதை இன்னும் வந்து அட்வான்ஸாக மாற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா?